ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டுத்தனம் அது மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினத்துக்கிட்ட இல்லாத மானங்கெட்ட கேடுகட்ட தற்குறித்தனமான ஒரு பிழைப்பு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சு தாண்டா வாழணும் அப்படின்ற ஒரு அவல நிலை இருக்கு பாருங்க. அதை மாற்ற ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஆளுங்கட்சி பொதுவாக வந்து இதுக்கு இப்போ ஆளக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கட்சிகள் வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இவங்க எல்லாருமே. இவங்களை எதிர்த்து ஒரு புதிய கட்சிகள், இன்னும் ஆளாத கட்சிகள் நிறைய இருக்குது. இந்த சீமான் அண்ணன் கட்சியாக இருக்கட்டும், இல்லை விஜய் அண்ணன் கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் நிறைய வந்து இருக்குது. இந்த புதிதாக வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் பார்த்தா, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முட்டு கொடுக்குற அந்த மூதேவிங்களுக்கு தான் இந்த வீடியோ. எப்படின்னா, என்ன எங்கள் கட்சி எதிர்க்கிற அளவுக்கு என்ன ஒரு அவங்களுக்கு என்ன இருக்குது? நாங்களாம் நல்லாட்சி கொடுத்த கட்சி, நாங்கள் செய்யாத நல்லதா? எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து செய்யாத நல்லதா? நாங்கள் அடிக்காத கொள்ளையா? நாங்கள் செய்யாத திருட்டா? அப்படின்ற மாதிரி நாங்கள் செய்யாத நல்லதா எங்கள் ஆட்சியை வந்து குறை சொல்லிட முடியுமா? அவங்க ஆட்சியை விட நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், அவங்க ஆட்சியை விட நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் எங்கள் ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்கு, நடத்திட்டு இருக்கோம் அப்படின்வாங்க. மூதேவிக்கு போகிறதா மூதேவிகளா? உண்மையிலே உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா? இப்படி ஏதோ ஒரு 5க்கோ 10க்கோ பிச்சைக்காரத்தனமாக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஏன் இப்படி முட்டு கொடுத்து திரிறீங்க? அதாவது ஆட்சின்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் நாம் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தன் கட்சியை உருவாகக்கூடாது. எதிர்கட்சி அடுத்த வருஷத்துக்கு வந்து நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரேன் அப்படின்னு போட்டியே போடக்கூடாது. ஏன்? அவன் வந்து நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறான் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அத்தனை நன்மையும் மக்களுக்கு உண்டான அத்தனை நன்மையும் நாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். அவன் வந்து மக்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இது தீர்க்கிறேன்னு பேசக்கூடாது மேடையில். ஏன்னா அத்தனை பிரச்சனையும் நாம் தீர்த்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் நல்லாட்சி. என்ன அர்த்தத்தில் வந்து நாங்கள் நல்லாட்சி சிறப்பாக ஆட்சி கொடுத்துட்டோம், சிறப்பாக ஆட்சி கொடுத்துட்டுன்றீங்க? உண்மையிலே உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்கா இல்லையா? எச்ச காசு மக்கள் பணத்தை திருடி தின்றதுக்கு எதுக்குப்பா இப்படி பிளப்பு? உண்மையிலே சொல்லு. உனக்கு மூளை இருந்தால், அந்த மூளைக்குள்ளே அறிவுன்ற ஒரு சிந்தனை இருந்தால் சொல்லு. உண்மையிலே நீ நல்லாட்சி கொடுக்குற அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கட்டும், புதுசாக உருவாகக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மற்ற கட்சிகள் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறது